கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நம் மத்தியிலே வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் சிகாகோ பிரேயர் லைன் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொடுப்பதற்காக வேலூரிலிருந்து டாக்டர் கல்பனா அர்னஸ்ட் அவங்க வந்திருக்காங்க. கர்த்தர் அவளை பலத்து விதத்தில் ஆவியானவர் பயன்படுத்த போகிறார். நாமும் நம்முடைய ஆவிக்குரிய காதுகளையும் கண்களையும் திறந்து தேவன் ஆவியான நமக்கு பேசக்கூடிய சத்தியங்களை கேட்கவும் அதை அபியாசப்படுத்தவும் தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஓச்சி டாக்டர் கல்பனா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேக்குதுங்களா? கிளியரா கேக்குதா? Yes. ஆமா. All right. But the camera is moving a little bit. The phone is moving. Yeah, now it is okay. இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு மேல் அறையை குறித்து நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பைபிள் நாட்களிலே, பழமையான காலங்களிலே, முக்கியமாக இஸ்ரவேல் இன்னும் அந்த கிழக்கத்திய தேசங்களிலே ஒரு பழக்கம் இருந்தது. வீட்டின் மேல, அந்த கூரைக்கு மேல, அல்லாவிட்டால் 2வது அடுக்கு மாடியிலே எப்பொழுதுமே ஒரு அறையை கட்டி வைப்பார்கள். அதுதான் மேலறை, அல்லாவிட்டால் அப்பர் சேம்பர். ஏன் இந்த அறையை வைப்பார்கள் என்றால், எல்லா வீட்டிலும் இந்த பழக்கம் இருக்கும். முக்கியமாக இஸ்ரவேலில் இந்த பழக்கம் இருந்தது. அங்கே தனியாக போய் தியானம் செய்வதற்கு, தனியாக போய் தங்குவதற்கு ஒரு பிரைவசி வேண்டும், அல்லாவிட்டால் ஒரு பாதுகாப்பு வேண்டும். சில நேரங்களில் விருந்தாளிகள் வந்தால் அவர்களை தங்கு வைப்பார்கள். ஜெபிப்பதற்காக, இப்படி சில காரணங்களுக்காக, முக்கியமாக தனிமையாக இருக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அந்த மேலறைக்கு போய்விடுவார்கள். ஆனால் இந்த மேலறையிலே சில முக்கியமான சம்பவங்கள் நடந்தது என்று வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தெய்வீக செயல்பாடுகள், அற்புதங்கள், இன்னும் சொல்லுவோம் என்றால் ஆதி அப்போஸ்தல சபை கூட முதலாவது அங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது. மேலறை என்ற அந்த அனுபவம் வேதத்தில் சில இடங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே பிரத்யட்சமாக ஒரு 4 இடங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த காலங்களில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பஞ்ச காலமாய் இருந்த அந்த நாட்களில் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாய் நான் உன்னை போஷிப்பேன். அதே போல இந்த தீர்க்கதரிசி சாரிபாத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு விதவையை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த விதவை மரிக்கும் தருவாயில் கடைசி ஆகாரத்தை அவள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது எலியா அவளிடத்தில் ஆகாரம் கேட்க அவள் தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அந்த பஞ்சகாலம் தீரு மட்டும் அவளுடைய மாவு குறையவில்லை, அவள் கிண்ணத்திலே இருந்த அந்த எண்ணெயும் குறையவில்லை. அவளும் அவளுடைய குமாரனும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். எலியாவும் அவர்கள் மூலமாய் போஷிக்கப்பட்டான் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆனால் தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது அவளுடைய மகன் ஒரு நாள் மரித்து போனான். அவனுக்கு ஒரு பயங்கரமான நோய் வந்து அவன் மரித்து போனான் என்று 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது இந்த இந்த ஸ்திரீ சாரிபாத் விதவை எலியாவை நோக்கி அவள் கூப்பிடுகிறாள், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் என் குடும்பத்திலே நடந்து விட்டதே என்று சொல்லி அவள் அழ, எலியா என்ன செய்கிறார், 23ஆம் வசனத்திலே அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு மேல் அறைக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டு அதற்கு முன்பாக மேல் வீட்டிற்கு அவனை கொண்டு போனான். அந்த மேல் வீட்டிலே அவனை படுக்க வைத்து அந்த பிள்ளையின் மேல் அவன் 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். உன் குமாரன் என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த ஆத்துமா திரும்பி வர வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த குழந்தையின் ஆத்துமா திரும்பி வந்தது. அப்பொழுது அந்த மேல் வீட்டிலிருந்து அவன் இறங்கி கீழ் வீட்டுக்கு கொண்டு போய் தாயின் இடத்திலே உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை அவன் ஒப்பு கொடுத்தான். அருமையானவர்களே, மரித்த ஒரு பிள்ளை உயிரோடு எழும்பின ஒரு இடம், அது சாரிபாத் விதவையின் வீட்டிலே இருந்த மேல் அறையாய் இருந்தது. இன்னும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே எலிசா என்ற தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எலிசா சூனேம் என்ற பட்டணம் வழியாக போகும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு கனம் பொருந்திய வசதியான ஒரு ஸ்திரீ அவனை உபசரிப்பது ஒரு பழக்கமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு அவனுக்கென்று அவர்கள் வீட்டின் மேல் பகுதியிலே ஒரு மேலறையை கட்டி அந்த தீர்க்கதரிசி வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்க வைப்பார்கள். அப்பொழுது இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டே இருந்த பொழுது அந்த குடும்பத்திலும் குழந்தை இல்லாத ஒரு அனுபவம் இருந்தது. அப்பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த குழந்தை இல்லாத வயது சென்ற அந்த மகளுக்கும் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக நாட்கள் சென்ற பிற்பாடு அந்த பிள்ளை வளர்ந்து வந்தான். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு விசை அறுப்பு காலமாய் இருந்தது. அறுப்பு அறுக்கிற அந்த வேலைக்காரரோடு அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு தலைவலி வந்தது. என் தலை நோகிறது என்று அவன் அழ ஆரம்பித்தான். அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், இவனை தாயினிடத்திலே கொண்டு போய் விட்டு விடுங்கள். அதே போல தாயினிடத்தில் கொண்டு வந்து விட அவள் மத்தியானம் மட்டும் அவனை சுமந்து கொண்டே இருந்தாள். அந்த குழந்தை மரித்து போனான். அப்பொழுது அவள் என்ன செய்தாள்? 21ஆம் வசனத்திலே அவள் ஏறி போய் அந்த மேல் அறையிலே இருந்த தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் அந்த குழந்தையை படுக்க வைத்து அந்த கதவை பூட்டி விட்டாள். அதற்கு பிற்பாடு அவள் எலிசா தீர்க்கதரிசியை தேடி சென்றாள். அந்த சம்பவம் நீங்கள் படித்திருப்பீர்கள். எலிசா தீர்க்கதரிசி அந்த மேலறைக்கு வந்து அந்த குழந்தை உயிர் பெற்று கொள்ளும்படியாய் அவன் உதவி செய்தான். கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். அந்த அறையிலே உலாவினான். அந்த குழந்தையின் மேல் அவன் படுத்து அவன் அந்த குழந்தையின் மேல் படுத்து வாயோடு வாய் வைத்து கண்ணோடு கண் வைத்து கையோடு கை வைக்கும் பொழுது அந்த குழந்தை தும்பி 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 7 தரம் தும்பி அவன் உயிர் அடைந்தான். அப்பொழுது உன் குழந்தையை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனுடைய தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 2 மேல் அறைகளிலும் மரித்த பிள்ளைகள் உயிரோடு எழும்பின சம்பவங்கள் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தரியூர் ராஜா அரசாண்ட அந்த காலத்திலே அவனுடைய ராஜ்யத்தில் 120 பிரபுக்களை அவன் நியமித்தான். அவர்கள் ராஜ்யத்திலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பான பிரபுக்களாக இருந்தார்கள். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிலே 3 பேர் மிகவும் பிரதானமான நிலவரத்திலே இருந்தார்கள். அந்த 3 பேரிலும் முதன்மையான ஸ்தானத்திலே இருந்தவர் தானியேல். அப்பொழுது இந்த தானியேலை பார்த்து இந்த பிரபுக்கள், இந்த மேலதிகாரிகள் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதினால் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி
அந்த பதவியிலிருந்து அவனை வீழ்த்த வேண்டும், அவன் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துவதற்காக பல காரியங்களை சோதனை செய்து பார்த்தார்கள். ஆனால் குற்றப்படுத்த அவர்களுக்கு ஒரு வழியும் கிடைக்காமல் போனது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது, இவனை எப்படி குற்றப்படுத்த வேண்டும்? இவனுடைய ஆராதனை, இவன் தன்னுடைய தேவனை வழிபாடு செய்கிறான் அல்லவா, அந்த காரியத்திலே அவனை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி தரியு ராஜாவுக்கு ஒரு நகலை எழுதி கொடுத்தார்கள். அந்த நகலிலே, ராஜாவே, இன்னும் வருகிற 30 நாட்கள் உம்மை தவிர வேறு எந்த தேவனிடத்திலும் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ஒருவராவிலும் அவர்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கடுமையான தண்டனை நீர் கொடுக்க வேண்டும், சிங்க கெபியிலே அவர்களை தூக்கி போட வேண்டும், அவர்கள் சாக வேண்டும் என்று ஒரு நகலை கட்டாயப்படுத்தி எழுதி கொடுத்தார்கள். ராஜாவுக்கு அந்த நேரத்திலே தெரியாது தானியேலுக்காகத்தான் இந்த சூழ்ச்சியை அவர்கள் செய்கிறார்கள் என்று. இந்த நகலுக்கு அந்த ராஜா கையெழுத்து வைத்து விட்டான் என்று தானியேலுக்கு தெரிய வந்தது. அவன் அதை அறிந்த பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை அந்த ஜனங்கள் கண்டார்கள். இந்த நகலுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது, தன்னை குறித்துதான் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கடுமையான தண்டனை இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்திருந்தும் தானியேல் தன் மேலறைக்கு வழக்கம் போல அவன் சென்று தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக முகத்தை திருப்பி அவன் ஜெபம் பண்ணுகிற அந்த ஆராதனை வேளையை அவன் நிறுத்தவே இல்லை. நமக்கு தெரியும், அதே போல இந்த ஜனங்கள் ராஜாவிடத்திலே சொல்ல, ராஜா அவனுடைய விருப்பத்திற்கு மீறி தானியேலை அந்த கெபியிலே போட்டான். அந்த ராத்திரி முழுவதும் அந்த ராஜாவால் தூங்கவே முடியவில்லை. அவன் கேட்கிறான் அதிகாலையிலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்க, தானியேல் சொல்லுகிறான், என் தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன், உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் நான் இருக்கிறபடியால் தேவன் அப்படி செய்தார் என்று அவன் அறிக்கையிட்டான். அப்பொழுது அந்த ராஜா மறுநாளிலே ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறான். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இந்த தானியேலுடைய தேவன் தான், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும், இந்த தேவனை சகல ஜனங்களும் ஆராதிக்க வேண்டும் என்று அவனுடைய கட்டளையை அவன் மாற்றி கொடுத்தான் என்று வேதத்தின் மூலமாய் நாம் அறிகிறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மேலறையிலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். மேலறையிலே செய்யப்பட்ட அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தேவ மனுஷன் காக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாட்களில் பஸ்காவை பலியிட வேண்டும், அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அவர் அவர்களை அனுப்பி வைத்தார். அவர் ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். நீங்கள் அந்த நகரத்துக்கு போகும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்த ஒரு மனுஷனை பார்ப்பீர்கள், அவன் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டி தருவான். அதே போல அவர்கள் போக அந்த மனுஷனை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையை
உங்களுக்கு காண்பிப்பான். இப்படியாக இயேசு சொல்லும் பொழுது அவர் சொன்னபடியே நடந்தது. பிரியமானவர்களே, அந்த பஸ்காவை அவர் அவர் சீஷர்களோடு ஆசரித்தார். அப்பொழுது அந்த வேளையிலே தான் பாத்திரத்தை எடுத்து அவர் முதலாவது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு பிட்டு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என் சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதற்கு பிற்பாடு அந்த திராட்சரசம் இருந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த மேல் அறையிலே நடந்த அந்த கடைசி பந்தியிலே அவர் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். எப்படி ஒருவர் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார். எப்படி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய செய்கையின் மூலமாய் அந்த மேல் அறையிலே கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமா, ஒரு புதிய உடன்படிக்கையை அந்த இடத்திலே ஸ்தாபித்தார். அந்த புதிய உடன்படிக்கையின் படிதான் அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்து, நம்முடைய மனதிலே எழுதி, நம்முடைய மனதிலே வைத்து, நம்முடைய உள்ளத்திலே அவர் எழுதி, நான் உங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய ஜனம் என்று அந்த புதிய உடன்படிக்கையை அவர் நிலை நிறுத்தினார். இன்னும் பேதுருவை பார்த்து, நீ என்னை மறுதலிக்க போகிறாய் என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். யூதாசிடத்திலே கூட நீ என்னை காட்டி கொடுப்பாய் என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, மேல் அறையிலே இத்தனை காரியங்கள் அந்த மேல் அறையிலே நடந்தது. இன்னும் மேலறையிலே நடந்த ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் செல்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் இந்த உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது அவர்கள் அந்த எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 13ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டிலே ஏறினார்கள். ஒரு மேல் வீட்டிலே அவர்கள் ஏறி ஒரு மனதாய் ஜெபித்தார்கள். 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருக்கும் பொழுதுதான் திடீரென்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாயி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள், வரங்களை பெற்று கொண்டார்கள். கோழையான பேதுரு எழும்பி நின்று அவன் ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை அவன் செய்யும் பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அநேகர் அன்றைய தினம் அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கொண்டார்கள். இங்குதான் சபையின் ஆரம்பமாயிருந்தது. எல்லாம் மேலறையிலே நடந்தது. அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள், வல்லமையை பெற்று கொண்டார்கள், ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள், ஊழியத்தை பெற்றுக் கொண்டார்கள், அசாதாரணமான தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த மேலறையிலே இத்தனை சம்பவங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சொல்லப்பட்ட இத்தனை சம்பவங்களில் ஒரு சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்ல நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களிலே எலிசா தீர்க்கதரிசி சூனேமுக்கு போன அந்த சம்பவம், அந்த வீட்டிலே அவனுக்கு ஒரு மேலறையை கட்டி அவனை தங்க வைத்த பொழுது அங்கே அவனுக்கு ஒரு கட்டில், மேஜை, விளக்கு எல்லாம் வைத்து கொடுத்தார்கள், நாற்காலி எல்லாம் வைத்து கொடுத்தார்கள். அந்த கட்டிலேதான் அவர் வந்து இளைப்பாறுவார். அப்பொழுது அவனுடைய வார்த்தையின்படி அந்த மகளுக்கு, அந்த வயது சென்ற மகளுக்கு தேவன் ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகன்தான் வளர்ந்து வரும் பொழுது அவன் வியாதிப்பட்டான் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் வியாதிப்பட்ட பொழுது
தன் தாயிடத்திலே அவனை கொண்டு போய் விடுங்கள் என்று அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான். அப்படியாக தாயிடத்திலே கொண்டு போய் அவனை விடும் பொழுது அவள் என்ன செய்தாள்? அந்த மகள் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மகனை எடுத்து மத்தியானம் மட்டும் மடியில் வைத்து கொண்டிருந்தாள். அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து அவன் செத்து போனான். அவன் செத்துதான் போனான். ஆனாலும் அந்த மேல் அறையிலே அற்புதமான ஒரு காரியம் நடந்து அவன் மறுபடியும் ஜீவனோடு வந்தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பாக அவள் அந்த வியாதிப்பட்ட மகனை மடியிலே சுமந்து கொண்டே இருந்தாள். மடியிலே என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும் பொழுது she bore him on her knees, அவளுடைய முழங்காலிலே அந்த மகனை சுமந்தான். பிரியமானவர்களே, முழங்காலிலே நாம் சுமக்கிற எந்த ஒரு பாரம், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் முழங்காலிலே நாம் அதை சுமக்கும் பொழுதே அதை நிச்சயமாய் தேவன் நமக்கு ஜெயமாக மாற்றி தருகிறார். சத்ரு நம்மிடத்திலிருந்து திருடி கொண்டு போன சகலத்தையும் நாம் முழங்காலில் இருக்கும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நமக்கு வருகிற யுத்தங்களை நாம் முழங்காலிலே செய்யும் பொழுது அந்த யுத்தத்திலே தேவன் நமக்கு பெரிய ஜெயத்தையும் பதில்களையும் அவர் கொடுக்கிறார். எனவேதான் எபேசு சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14ஆம் 20ஆம் வசனம், இந்த 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6 கூட, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முழங்காலிலே அவள் சுமந்தாள். அந்த சம்பவத்தின் இறுதியிலே அந்த குமாரன் உயிரோடு அவள் பெற்றுக்கொண்டாள். 21ஆம் வசனத்திலே அந்த குழந்தை மரித்து போனது. அப்பொழுது அவள் உடனடியாக செய்த காரியம், அவள் ஏறி போய் அந்த தேவனுடைய மனுஷனுடைய கட்டிலின் மேல் வைத்து அந்த அறையின் கதவை அவள் பூட்டி கொண்டாள். அந்த மேல் அறையிலே இருந்த அந்த தேவனுடைய மனுஷனுடைய அறைக்குள்ளே போனால் அவன் எப்பொழுதும் இளைப்பாறுகிற அந்த கட்டிலின் மேல் அந்த குழந்தையை, செத்துப்போன பிள்ளையை படுக்க வைத்தாள். அவள் படுக்க வைக்கும் பொழுது அவள் மனதிலே என்ன நினைத்திருப்பாள்? இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி இந்த வீட்டுக்குள் வந்தால் இந்த படுக்கையிலே அவர் படுக்கவே முடியாது. இன்றைக்கு அவர் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவர் இளைப்பாறவே முடியாது. இந்த மேலறையிலே இருக்கிற இந்த கட்டிலின் மேல் இன்றைக்கு என்னுடைய பெரிய பாரம், என்னுடைய மரித்த பிள்ளை படித்து கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 41:21 சொல்லுகிறது, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். ஏசாயா 62:7, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது, நீங்க சும்மா இருக்க முடியாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, 7ஆம் வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். கர்த்தருக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்காதீங்க. எலிசா வந்தா அந்த மேலறையில இருக்கிற அந்த கட்டில ரெஸ்ட் எடுப்பார். ஆனா இப்போ அவர் வந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவளுடைய பாரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே அவர் புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும், தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கும் வரைக்கும் அவரை நீங்கள் அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவருக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கொடுக்காதபடி இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இந்த மேலறையில இருக்கிற அந்த கட்டிலிலே அவள் படுக்க வைத்தாள். படுக்க வைத்து விட்டு அவள் புறப்பட்டு அந்த தேவ மனிதனை ஒரு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு தேடி செல்கிறாள். இந்த தேவ மனிதன்
கர்மேல் மலையின் மீது அவர் வசித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய கணவரிடத்திலே ஆள் அனுப்பி எனக்கு ஒரு கழுதையை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22 முதல் படித்து பார்த்தால் அந்த கணவர் கேட்கிறாள், இன்றைக்கு ஏன் உனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது? நம்ம வீட்டுல கொஞ்சம் கார் கீ கொடுங்க, நான் வெளியே போனோம் என்று சொல்ற மாதிரி அந்த நாட்கள்ல கழுதையின் மேல் சவாரி செய்வார்கள். அப்பொழுது புருஷன் கேட்கிறான், இன்றைக்கு எந்த ஜெபமும் அங்கே இல்லையே, கர்மேலிலே இல்லையே. இன்றைக்கு ஒரு உபவாச ஜெபமோ ஒரு முழு இரவு ஜெபமோ எந்த ஒரு ஜெபமும் அமாவாசை ஜெபமும் அங்க இல்லை. எதற்கு நீ கழுதையை கேட்கிறாய்? அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நடந்த சம்பவங்கள் ஒன்றுமே தெரியாது. அப்பொழுது அவள் என்ன பதில் சொல்லுகிறாள்? எல்லாம் சுகமாய் இருக்கிறது, எல்லாம் நலமாய் இருக்கிறது, எனக்கு கழுதை மாத்திரம் கொடுங்கள் என்று அவள் கேட்க அவனும் அந்த கழுதையை அனுப்பி வைக்கிறான். அந்த கழுதையின் மேல் அவள் வேகமாக அந்த மலையின் மேல் ஏறி கொண்டு போகிறாள். அப்பொழுது தூரத்திலிருந்து எலிசா தீர்க்கதரிசி அவள் வருகிறதை கண்டு தன் வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறாள், அந்த மகள் வந்து கொண்டிருக்கிறாள், ஏன் வருகிறாள் என்று தெரியவில்லையே, நீ அவளுக்கு எதிர்கொண்டு போய் நீ கேள், நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா? கேள் என்று அவனும் அங்கலாய்த்து வேகமாக அந்த ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது அவள் என்ன பதில் சொல்லுகிறாள்? எல்லாம் சுகம்தான். அருமையானவர்களே, அதுதான் அவளுடைய விசுவாசமாய் இருந்தது. என்னுடைய மடியிலே, என்னுடைய முழங்காலிலே நான் அந்த குழந்தையை சுமந்து விட்டேன். இப்பொழுது மேலறையிலே நான் படுக்க வைத்து விட்டேன். எலிசா தீர்க்கதரிசியுடைய கட்டிலிலே நான் படுக்க வைத்து விட்டேன். எனவே நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார், வெற்றி கொடுப்பார். நிச்சயமாக என் குழந்தை மரித்து விட மாட்டான். அவனுடைய மரணம் அது நித்தியம், அது ஒரு நிலவரமான மரணம் அல்ல, அது ஒரு பர்மனண்டான மரணம் அல்ல. என் குழந்தையை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிச்சயமான விசுவாசம் அவளுக்கு உண்டாயிருந்தது. எனவேதான் அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சுகம்தான், எல்லாம் சுகம்தான். அதிகபட்சம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாம் மிகப்படுத்தி தான் சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் அதிகமாயிருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாக திருப்புவார். நான் அதற்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறேன். என் பலமான நியாயங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தரை நான் விடமாட்டேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அந்த வேதனையை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக கர்த்தர் மாற்றி தருவார். இப்படியாக அவள் அந்த எலிசா இருந்த இடத்திலே அவள் ஓடி வந்தாள். அப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? 28ஆம் வசனத்திலே, நான் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா? அவள் சொல்லுகிறாள், ஐயா, இந்த வயதான காலத்துல எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நான் கேட்டனா? நீங்க தானே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுது பாருங்கள் என்ன நடந்தது. இதெல்லாம் எனக்கு தேவையா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் பொழுது நாமும் கூட அப்படிதான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் அப்படிதான் பொங்குறது. ஆண்டவரே, நான் இந்த பிளெஸிங் கேட்டனா, இது எனக்கு நடக்கணும்னு கேட்டனா, நீரே என்னை ஆசீர்வதித்து விட்டு இப்பொழுது அதிலே இவ்வளோ பெரிய வேதனை நான் சந்திக்க வேண்டுமா என்று சொல்லி நாமும் கூட சில நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கிறோம். அவள் ஓடி வந்து அந்த எலிசாவின் பாதத்தை அப்படியே கட்டியாக பிடித்து கொண்டாள். பிரியமானவர்களே, அவள் பிடித்து அழ ஆரம்பித்தாள். அப்பொழுது 29ஆம் வசனத்திலே அவன் கேயாசியை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து, நீ வேகமாக என் தடியை நீ எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டுக்கு ஓடி போய் அந்த மேலறையிலே படுக்க வைக்கப்பட்ட அந்த பிள்ளையின் முகத்திலே இந்த தடியை வைத்து விட்டு வா என்று அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அந்த மகள் அழும் பொழுது அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவள் ஆத்துமா அழுகிறதை எலிசா புரிந்து கொண்டார். அந்த வேலைக்காரன் புரிந்து கொள்ளவில்லை. அவன்
இவள் மேலாக அழுகிறதை மாத்திரம் பார்த்தான். ஆனால் தீர்க்கதரிசியோ அவள் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஆத்துமா அழுது கொண்டிருப்பதை அவன் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். மனுஷர் நம்முடைய மேல் தோற்றத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நம்முடைய ஆத்துமா அழும் பொழுது அது யாருக்கும் தெரியாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள் அழும் பொழுது கர்த்தர் அதை காண்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீ அவளை தடை செய்யாதே, என் தடியை எடுத்துக்கொண்டு நீ வேகமாக சென்று அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் அதை வைத்து விட்டு வா. அப்பொழுது அவன் அப்படியே செய்தான். அவன் அந்த தடியை பிள்ளையின் முகத்திலே வைத்து விட்டு அவன் திரும்பி வந்து சொல்லுகிறான், ஐயா, நீ சொன்னபடி செய்தேன், ஆனால் ஒரு சத்தமும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை, அவன் எழும்பவும் இல்லை, அவன் விழிக்கவும் இல்லை என்று அவன் வந்து அந்த செய்தியை அறிவிக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நாம் இப்படியாக நினைக்கிறோம், இவ்வளோ ஜெபித்தேன், ஆண்டவரிடத்தில் இவ்வளோ கேட்டேன், ஆனால் ஒரு அசைவு கூட வரல, ஒரு பதில் கூட வரவில்லையே. அப்பொழுது 30 பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் தீர்க்கதரிசி எழுந்து அவள் பின்னே போனான். அவன் போய் அந்த கதவை பூட்டிக் கொண்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து அந்த பிள்ளையின் மேல் படுத்தான். அவன் பிள்ளையின் வாயின் மேலும், அவன் கண்கள் அந்த பிள்ளையின் கண்கள் மேலும், அவன் குழந்தையின் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக குப்புறப்படுத்திக் கொண்டான். அந்த உடம்பு அனல் கொண்டது. அதற்கு பிற்பாடு அந்த அறையிலே உலாவி மறுபடியும் அப்படி செய்தான். அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசி ஊழியக்காரனை கூப்பிட்டு அந்த சூனியமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவள் வந்த பொழுது, உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அந்த மேலறைக்குள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தடியை கொண்டு போய் வைத்தார்கள். அது அந்த தீர்க்கதரிசியின் தடிதான். அவனுடைய தடியின் மூலமாய் வல்லமையான காரியங்களை அவன் செய்தது உண்டு. அந்த தடியை தான் கொண்டு போய் வைக்க சொன்னான். ஆனால் ஒரு அசைவும் வரவில்லை. அந்த பிள்ளை கண் திறக்கவில்லை, ஒரு சத்தமும் வரவில்லை. கர்த்தரிடத்திலே நாம் அழும் பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, அதிகபட்சம் அநேக முறை கர்த்தர் முதலாவது தம்முடைய தடியை நமக்கு அனுப்பி வைக்கிறார். தாவீது 23ஆம் சங்கீதத்தை பாடும் பொழுது அப்படிதான் சொன்னார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறது. அவருடைய தடி அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தங்கள். அந்த வாக்குதத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது. அந்த வாக்குதத்தங்களை நாம் அடிக்கடி தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டே இருப்பது ஆண்டவருடைய சித்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மகள் சொல்லுகிறாள், தடி வந்தால் போதாது, நான் உம்மை விடுகிறதில்லை. நாம் வாக்குதத்தங்களை பெற்றுக்கொண்டு சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொன்னார்தான், பேசினார், நடக்கலையே, இன்னும் அந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கலையே என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது, நம்முடைய விசுவாசத்திலே குறைந்து போகக்கூடாது. தடி வந்தால் கர்த்தர் வருவார், வாக்குதத்தம் முன் வந்தால் கர்த்தர் பின்னே நிச்சயமாக வருவார். அந்த தீர்க்கதரிசி அவள் பின்னாலே போய் அந்த மேலறைக்குள்ளே சென்று அந்த மகனை உயிரோடு எழுப்பினது போல நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறார். அவர் நமக்கு அநேக வாக்குதத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குதத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு சமயம், ஆண்டவரே இன்னும் ஒரு அசைவு வரவில்லை, ஒரு மாற்றம் வரவில்லை, ஆண்டவரே இன்னும் என் காரியம் நடக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த வாக்குதத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர்
அவரும் வருவார். அவர் வந்து அந்த மேலறையிலே நமக்காக அவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் நிச்சயமாக அவர் செய்கிறார். சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய முகத்தை நான் காணும் பொழுது அவருடைய சாயலால் நான் திருப்தி அடைவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேல் அறை இருக்கிறதா? ஒரு மேல் அறை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகள், பாரங்கள், இது என்னை விட்டு கடந்து போய்விட்டது, இனி எனக்கு ஒன்றுமே வராது, இது கிடைக்கவே கிடைக்காது என்ற ஒரு பிரச்சனையா இருந்தாலும், நம்முடைய மடியிலே, நம்முடைய முழங்கால்களிலே நாம் எதை சுமந்தாலும் நிச்சயமாக அது உயிர்ப்பிக்கப்படும் என்று கர்த்தர் நமக்கு உறுதி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட நம்முடைய தேவைகள், பாரங்கள், நம்முடைய சவால்கள் எதுவா இருந்தாலும் அதை நம்முடைய மேலறையிலே கொண்டு போய் வைப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு இதிலே ஜெயத்தை கொடுக்கும் வரை நான் உம்மை விடமாட்டேன், உம்மை அமர்ந்திருக்க விடமாட்டேன். ஹல்லேலூயா. அந்த மகள் செய்தது போல நாமும் நம்முடைய பாரங்களை நம்முடைய மேல் அறையிலே வைத்து விடுவோம். மற்றவர்கள் நம்மிடத்திலே கேட்கலாம், எப்படி இந்த காரியம், நீ எப்படி இருக்கிறாய், எப்படி போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய பதில் உலகத்தாருக்கு, மற்றவர்களுக்கு எல்லாம் சுகம்தான், எல்லாம் நலம்தான். ஏன் நம்மால் அப்படி சொல்ல முடிகிறது? உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டேன், மேலறையிலே கிடத்தி விட்டேன், எனவே நிச்சயமாக எனக்கு பதில் வரும், எல்லாம் சுகமாக கர்த்தர் மாற்றுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் அப்படியாக தேடி போவோம். நம்முடைய கர்மேல் பர்வதத்தின் மேல் நாம் ஏறி போவோம். நமக்கென்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாக அவர் கொடுக்கிறார், இன்றைக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய தேவை எதுவாய் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்து அவருடைய வசனத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அந்த வார்த்தையோடு கர்த்தர் நிறுத்தி விட மாட்டார். அந்த வார்த்தைக்கு பின்பாக தேவனே கடந்து வருவார். மரித்து போன, கைவிடப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அந்த சூழ்நிலையில எப்பொழுது இறங்கி அதை உயிர்ப்பிக்கிறார். அதை நிச்சயமாய் உயிர்ப்பித்து, இதோ உன் பிள்ளையை நீ எடுத்து கொண்டு போ என்று அவன் சொன்னது போல, ஹல்லேலூயா, அந்த தாயும் அந்த இழந்து போன குழந்தையை பெற்று கொண்டது போல கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அது உன் கைவிட்டு போகவில்லை, நீ அதை எடுத்துக்கொள். இதோ அவன் உயிரோடு வந்து விட்டான், அது உயிரோடு வந்து விட்டது, அது உயிர்ப்பிக்கப்பட்டது, நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது, நீ அதை எடுத்துக்கொண்டு போ. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு விசை பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக நான் முழங்கால் படியிட்டு கேட்கிற ஒரு காரியமும் அது நஷ்டப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனே, நீரே எந்தன் மீட்பர், தாழ்ச்சி இல்லை எந்நாளும் என் வாழ்விலே. என் தேவனே, நீரே எந்தன் மீட்பர், தாழ்ச்சி இல்லை எந்நாளும் என் வாழ்விலே. மரண இருளில் நடந்தாலும், நடந்த போதும் நான் அஞ்சிடேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதும் நான் அஞ்சிடேனே. தேவரீரென்றும் என்னோடிருப்பீ, உம் கோலும் தடியும் தேற்றிடுமே. தேவரீரென்றும் என்னோடிருப்பீ, உம் கோலும் தடியும் தேற்றிடுமே. என் தேவனே, நீரே எந்தன் மீட்பர், தாழ்ச்சி இல்லை எந்நாளும் என் வாழ்விலே. என் தேவனே, நீரே எந்தன் மீட்பர், தாழ்ச்சி இல்லை எந்நாளும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா.
எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறீரப்பா. தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, ஆண்டவரே, பலவிதங்களுக்கு விடுதலையும் வெற்றி தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த வாக்குதத்தங்களுக்காக நன்றி. உம்முடைய வாக்குதத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்க கிருபை தாரும். சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்பா. பல நாட்கள் வருடங்கள் ஆகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆனால் அது நடக்கவில்லையே, அப்படி செய்யவில்லையே என்று எங்கள் உள்ளம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் குறைந்து போகாதபடி கர்த்தருடைய கோல் வந்து விட்டது, கர்த்தருடைய தடி வந்து விட்டது. பின்னாலே கர்த்தர் வருவார், நிச்சயமாக வருவார். இதை உயிர்ப்பிப்பார், இதை எனக்கு செய்வார், இதை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தினால் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. இது முடிவு அல்ல, இது இது முடிவு அல்ல, இது இப்படியாக போய்விட காரியம் அல்ல. நீர் அதை ஜெயமாக மாற்றி தருவதற்காக ஆண்டவரே, மரணத்தை ஜீவனால் ஜெயத்தால் நீர் விழுங்கி போட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகள் இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நல்ல நல்ல செய்திகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம். நெடுநாள் காத்திருந்த காரியங்கள், ஆண்டவரே, இருதயத்தை சோர்ந்து போக வைத்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை உற்சாகப்படுத்தக்கூடிய செய்திகளாக நீர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் சுகமடைவதற்காக நன்றி சுவாமி. வியாதிகள் சுகமடைவதற்காக, பிசாசுகள் ஓடி போனதற்காக நன்றி கர்த்தாவே. கட்டுகள் உடைந்து போனதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஊழியத்திலே விசாலங்கள் வருவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள், கதவுகள் இப்பொழுது திறப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவதூறாய் பேசின நாவுகள் அடங்கி போகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நோகப்படுத்துகிற வார்த்தைகள் இனி வரக்கூடாது. அவைகளை கட்டிந்து போடுகிறோம் அப்பா, கட்டி போட்டு நிறுத்தி போடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே ராஜா. ஹல்லேலூயா. அவமானப்பட்ட இடங்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த போகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ப்ரமோஷன்ஸ் வருவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாக்குதத்தங்களினால் ஆண்டவரே தைரியம் அடைந்து அந்த வாக்குதத்தங்களை அநேகருக்கு சொல்லி மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, ஊழியர்களாக நீர் நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.